கேஜிஎஃப்ல ஜப்ருல்லா கடையில சிக்கன் சாப்பிட்டா பவுன்சர் 140 ரூபாய் லிவர் சாப்பிட்டா பவர். ஐஎஸ்ஐ முத்திரை குட்டி அருமையா விற்கிறது எல்லாரும். வணக்கம், நான் உங்கள் அன்பரசன். ஏன்னா இது வரும் இந்த நான்வெஜ் பத்தி தான் டிஸ்கஷன் பண்ணிது கேஜிஎஃப் தாலுக்குல. மாமூலா வந்து வாங்கறதுக்கு வந்துக்கிறோம். நான் வந்துக்கிறது கஸ்டமரா பேசுறதுக்கு. இந்த சிக்கன் வந்து பாரு எப்படி இருக்குதுன்னு யாரோ சொல்லிக்கிறாங்க, சிக்கன் சாப்பிட்டா கேன்சர். நோ 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 நோ, பவுன்சர். டவுட் இல்லை, நீயே சாப்பிட்டு பவுன்சர் ஆயிடு. இந்த கேன்சர்ன்னு சொல்லிட்டு ரூமர் கிரியேட் பண்ணிக்கின்னு ஜனங்களை பயம் வரக்கூடாது. எந்த டாக்டர் சொல்றா சிக்கன் சாப்பிட்டா கேன்சர்? வாங்குறோம் நாங்களே பேஜார் பண்ணலையே. ஒரு 140 ரூபாய் லிவர் சாப்பிட்டா பவர். சும்மா வந்து இந்த சிக்கனை சாப்பிடாத, அதை சாப்பிடாத. பாருங்க, அரசியல் படி பேசிட்டு போயிடுவோம். பொதுமக்கள் சாப்பிடுறதுக்கு இது கேன்சர் வருது, அங்க கோமா வருது, இதெல்லாம் யாரும் பாடுவாது. நான் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துக்கிறேன். ஜப்ருல்லா போன் பண்ணா காணும். நவம்பர் 1 ராஜ்யசபா, நவம்பர் 2 கலர் தின்னா ஆஃபர் கொடுக்க சொல்லிக்கிறோம். ஆஃபர் கொடுத்தா அவர் டாப்பரு. உடனே அவர் ஆஃபர் கொடுத்தாரு. எல்லா கோழி கடை கோல்டு எடுத்து சில பேர் எங்கே போறாங்க, கேரளாக்கு போறாங்க. ஆனான்னு சொல்ல முடியுமா? SM மோகன்லால் போறாங்க, வேற எல்லாம் போறாங்க. எங்க விரும்புகிறாங்க போய் வாங்குறாங்க. அசோகநகர் கேனிஸ் கிட்ட. அதனால யாருமே வாங்க. இப்ப ஆல்ரெடி சொல்றதுக்கு வந்து என்னவா 1ஆம் தேதி வந்து ஜப்ருல்லா கொஞ்சம் கம்மி பண்ணி வைன்னு தான் சொல்ல வந்தோம். அதுக்காக வந்து கேன்சர் தான். சும்மா ஜப்ருல்லா கடையில் சாப்பிட்டா நோ கேன்சர், ஒன்லி பவுன்சர். போய் பார் கேண்டி ஸ்போர்ட்ஸ் பிளேயருங்க எப்படிங்கிறாங்க, அசோகநகர் சிம்பர் சில பேர் எப்படிங்கிறாங்க, அதெல்லாம் ஜப்ருல்லா தான். வந்துருக்கீங்க கறி வாங்க வந்தீங்களா? ஜப்ருல்லா பார்த்தா காணோம். என்ன எப்படி கடை? ஒன்னும் விஷயம் தெரியல. சிக்கன் எப்படி இருக்குதுங்க? சிக்கனா 20 வருஷமா இருக்கிறேன். சிக்கன் எப்படி இருக்குது? ரொம்ப அருமையா இருக்குது. நம்ம வீட்டுல நிகழ்ச்சி எத்தனை வந்தாலும் ஜப்ருல்லா விட்டு சீக்கிரம் ஏன் போறது இல்ல. மெட்ராஸ் போயிட்டுனா கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாக்கா ஜப்ருல்லா கிட்ட போ, எல்லாரோட 20 ரூபாய் கம்மி. இப்போ திடீர்னு ஒரு 2 மாசம் ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. சிக்கன் கபாப் பண்றாங்க. ஐயா கோல்டு வின்னர் 240 ரூபாய் சிக்கன் கபாப். கறி 200, கபாப் 200 ரூபாய். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா. ஏன்னா கோல்டு வின்னர்ல போடுறது ஒரே பாமாயில் கிடையாது. கோல்டு வின்னர் ஐட்டம் எல்லாம் வைக்கிறாங்க. சும்மா கலரு என்ன இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, கபாப் போடுறது கறி, அதுக்கு மசாலா, அதுக்கு உப்பு, அதுக்கு கேஸ், அதுக்கு ஸ்டவ், அதுக்கு எண்ணெய், அதுக்கு லேபர், இதெல்லாம் போனா 5000, 4000, 3000, 8000 ஆயிடுது. 5 கேஜி கபாப் 240 ரூபானா 1200 ரூபாய் 5 கேஜி கபாப் பிடிச்சிட்டு ஒரு மினி ஃபங்க்ஷனு. நான் 4 ஃபங்க்ஷன் முடிச்சுக்கிறேன். ரொம்ப அறிவு. கேக் மாதிரி. கேக் என்ன தெரியுமா? அன்னி கேக் இல்ல, ஐஸ் கேக் மாதிரி இருக்குது. சரி, சூப்பரா இருக்குது. சாப்பிடுறதா தெரியாயா? அதெல்லாம் யாரும் வந்து இந்த கேன்சர் நம்பாதீங்க. சும்மா கதை டுபாகூர் கதை கேன்சர் எல்லாம் மாமூலா வாங்க சிக்கன். அதுக்காக தான் வந்து ஜப்ருல்லா பார்த்து நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கேன். நவம்பர் 1, 2 மட்டும் ஏன்னா ஆஃபர் கொடுத்தோம். கடை வந்து ஜப்ருல்லா கடை இந்த ஜனார்தன் ரோட்ல வந்தீங்கன்னா உரியம்பட்டி போற ரோடு இல்லை, அந்த பக்கம் வரணும்னா போயிட்டு அசோகநகர் உரியம்பட்டி மேலே வரணும். இதுதான் கடை. ஜப்ருல்லா சிக்கன் அதெல்லாம் வாங்கிக்கிறாங்களே பாருங்க, நீங்களே லைவ் எடுத்துங்க. சூப்பர். GST நம்பர் பக்கா சுகுணா சிக்கன் ரொம்ப அருமையாக இருக்குது. இது வரைக்கும் கேன்சர் வருது, இது வருது, அது வருதுன்னா யாருன்னா ஹாஸ்பிட்டல் போய்க்கிறாங்களா? யாருன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்களா? ஏன்னா உடம்பு ஆரோக்கியம் இல்லாதுக்குதா? அருமையாக இருக்குது பாருங்க. GST நம்பர் போட்டு ஜப்ருல்லா தெரியாத ஆளே கிடையாது. ISI முத்திரை தெரியும். இன்னும் சொல்ல போனால் கியூ நிற்கிறாங்க. ஒரு 5 மணிக்கு மேலே கியூ நிற்கிறாங்க. அதிகமாக டோக்கன் வாங்குறாங்க, அதிகமாக வாங்கி போகிறாங்க. பாருங்க, அங்கே பாருங்க, அதிகமாக இருக்குது. ஒன்றும் டென்ஷனே இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குதுங்க சார்? ஐயோ நான் சொல்ல முடியல, சாப்பிட்டு பார்க்கணும். அருமையாக டேஸ்ட்டு. நம்ம வீட்டில் கபாப் வாங்கினாக்கா ஜப்ருல்லா அங்கிள்கிட்ட வாங்கினான்னு என் பொண்ணு கேட்குது. அங்கே தான் வாங்கணுமா? இல்லை, ஜப்ருல்லா அங்கிள்கிட்ட தான் வாங்கினேன் அப்படின்னா தான் என் பொண்ணே சாப்பிடுது. அருமையாக இருக்குது சார். 60 ரூபாய் 1/4 கேஜி, அரை கேஜி 120 ரூபாய், 1 கேஜி 220 ரூபாய், கறியே 200. கபாப் போட்டு உனக்கு கவரில் போட்டு பிக்கப்பில் எடுத்து கொடுக்குறாங்கனாக்கா கோல்டு வின்னர் என்ன? அன்னைக்கு ஷிம்மி ஃப்ரீனா
ஏட்டை ஃப்ரீயாக விட்டான், ஏற்ற ஃப்ரீயாக விட்றான். கேஜிஎஃப்ல சப்ரூலாவை சேலஞ்ச் பண்ண யாரால முடியவே முடியாது. சப்ரூலா கறினா கறி தான், கேக் மாதிரி இருக்கும் கறி. அதில் எந்த ஒரு ஆட்சேபனை கிடையாது. இங்கே ஒரு கேஜி கறிக்கு மற்ற கடையில் விற்கிறதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் சார்? கேஜிஎஃப்ல எல்லா கடையை விட சப்ரூலா கிட்ட 20 ரூபா 30 ரூபா ஒரு கேஜி மேலே கம்மி தான். குவாலிட்டி வேறு. குவாலிட்டி சார் அருமையாக குவாலிட்டி, ஒன்றும் டென்ஷனே இல்லை. குவாலிட்டிக்கு நல்ல அருமையாக குவாலிட்டிங்க, ஒன்றும் டென்ஷன் இல்லை. அருமையாக சாப்பிட்டு பாருங்க, அருமையாக இருக்குது பாருங்க. கலர்லாம் போடுறது இல்லை, லைட் தான் இது. கலர் போடுறது, இது போடுறது, சென்னா சால்ட் கிடையாது. கோல்டு வினர் இது பாருங்க, ஒன்றும் ஃபார்ம் ஆயில் கிடையாது. அக்கா கோல்டு வினர் செக் பண்ணி யாரா கம்மியாக தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் கிடையாது. கம்மியாக நிறைய ஜனம் கியூ நிற்கிறாங்க. 4 பேருக்கு கறி வாங்குறது 60 ரூபா ஆகுது. ஆனால் 60 ரூபாயில் 1 ரூபா நின்று வாங்கி போகிறோம். அருமையாக இருக்கு, நல்லா டேஸ்ட். ஒரு புது சாப்பிடுங்க. No cancel, only bouncer. ஹோல்சேல் கடை தாராளமாக வந்து வாங்கலாம். நெஞ்சுக்காக வந்து வாங்கலாம்.